நாகையில் பரப்புரை மேற்கொள்ளவுள்ள விஜயை வரவேற்க தொண்டர்கள், இளைஞர்கள், இளைஞிகள் அதிக அளவில் கூடியிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் உசைன் இணைந்திருக்கிறார். உசைன், தற்போது அந்த பரப்புரை களத்தில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? விவரம். அதாவது பாலா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 பொதுக்கூட்டங்களை முடித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இரண்டு மாவட்டங்கள் வீதம் தனது பரப்புரையை தொடங்க இருப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்களுக்கிடையே நீண்ட நேரம் வாகனத்தில் சென்று பரப்புரையை மேற்கொண்டார். ஆனால் பெரம்பலூர் பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள முடியாத நிலையில திருச்சி மற்றும் அரியலூர் இரண்டு மாவட்டங்கள் மட்டுமே பரப்புரை மேற்கொள்ள முடிந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்த நிலையில் அனைத்து பகுதிக்கும் செல்ல முடியாது என்ற நிலையில நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்கள் பரப்புரை மேற்கொள்வதாக இருக்கிறார். இதற்காக திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தனது காரில் தற்பொழுது பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வாஞ்சியூர் ரவுண்டானா பகுதியில் அவரை வரவேற்று அங்கிருந்து நேரடியாக நம்ம இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த பகுதியில புத்தூர் ரவுண்டானா, அதே போல அண்ணா சிலை அருகே தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு. இதற்காக நீண்ட ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பாத்தீங்கன்னா சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஒளிபர டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது 2 மாவட்டங்கள் மட்டும்தான் என அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாகை மாவட்டத்தில் ஒரே இடத்தில் தான் பேச இருக்கிறார். அதுவும் 12 மணி முதல் 12 மணிக்குள்ளாக பேச இருக்கிறார். அதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்தை நோக்கி ஏராள மாவட்டம் முழுவதிலும் இருந்து, அது மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்த தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவருமே சாலை சாலையாக நேரடியாகவே அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய அவர்கள் அனைவருமே பைபாஸ் வழியாக செல்கிறார்கள். இங்கு ஏராளமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. வரக்கூடியவர்களை ஒருவேளை விஜய் தனது வாகனத்தில் பைபாஸ், அதாவது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்தால் இந்த வழியை தான் அவர் பயன்படுத்த வேண்டும். எனவே ஒரு வழி சாலையாக வாகனத்தை நிறுத்திவிட்டு இன்னொரு சாலையை சரி செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் வாஞ்சியூர், அதே போல நாகப்பட்டினத்தின் உள்பகுதியில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது வரிசையாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பாலா, உசேன், காட்சிகளில் பார்க்கின்ற போது தெரிகிறது மிக உற்சாகமாக விஜயை வரவேற்பதற்காக ஏராளமானோர் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. தாவேக தலைமை தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மின் தடை, அதாவது அங்கு மின்கம்பம் இருப்பதால் விஜய் வருகின்ற நேரத்தில் மின்தடை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். அது குறித்து மின்வாரிய அலுவலகம் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறதா? அதாவது மின்தடை நான் ஏற்கனவே இன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட நகர பகுதியில் மின்தடை என அறிவித்திருந்த நிலையில விஜய் வருகை காரணமாக இன்றைய மின்தடை கிடையாது, பராமரிப்பு பணி காரணமாக மின்தடை அறிவிக்கப்பட்டிருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை அவர் பேசக்கூடிய இடத்தில் அதிக அளவிலான மின் வயர்கள் செல்வதால் வேறு இடத்திற்கு மாற்றி தர வேண்டும் அல்லது அந்த பகுதியில் உள்ள மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அது தொடர்பாக நாகை மாவட்ட செய்தியாளர் விஷ்ணு அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்போம். அது மட்டும் இல்லாம தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா தஞ்சை நாகை பைபாஸ் சந்திக்கக்கூடிய இடம். இந்த பகுதி வழியாக தான் கடந்து விஜய் பரப்புரைக்கு செல்கிறார். அவர் செல்லக்கூடிய பாதை எங்குமே பாத்தீங்கன்னா ஏராளமான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அதே போல தாவேகாவினர், பொதுமக்கள் என அனைவருமே வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வரக்கூடிய காட்சியும் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரக்கூடிய சூழ்நிலையில அவர் தனது பரப்புரை வாகனத்தில் ஏறி தான் பரப்புரை செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகவே ஏராளமான தொண்டர்கள் அனைவருமே அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாலா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை களத்திற்கு வருகை தரவிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி உசேன்.